ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் இன்றைக்கான எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோமதி பார்த்தீங்கன்னா செந்தில கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, டேய் டேய் நில்ற ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட கேட்ட விஷயத்த பார்த்தீங்கன்னா நீ போயிட்டு மீனா கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னாங்க. சரிம்மா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செந்தில் வேகமாக ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா கதவை லாக் பண்ணிடுறாங்க. உடனே மீனா கிட்ட வந்துட்டு, நீ உலக மகா நடிப்புக்காரியா இருக்க, நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. ஒரு புருஷனோட மான மரியாதையை காப்பாற்றணும்னு யோசிக்காம இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன கேட்குறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்றாங்க. நீ என்ன என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லிட்டியா அப்படின்றாங்க. நான் சொல்லணும்னாலாம் சொல்லலை, அவங்க என்னை நோண்டி நோண்டி கேட்டுட்டே இருந்தாங்க. இப்போ சொல்ல போறியா இல்லையான்னு சொல்லி கேட்டாங்க, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்றாங்க. ஆமா நீ சொல்லியிருப்ப, அதுக்கு தான் இங்கே மூஞ்சி தூக்கி வச்சுக்கின்னு என்கிட்ட பேசாமல் இருக்கிறதுனால தானே அவங்க அந்த மாதிரி கேட்டாங்க. நம்ம அதுக்கு அங்கேயே கோட்ரஸ்லேயே இருந்திருந்தா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்குமா அப்படின்றாங்க. என்னோட மான மரியாதையெல்லாம் போகுது அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் யாரு? நீங்க தானே. எதுக்கு நீங்க அந்த லஞ்ச பணம் வாங்கும்போது உங்களுக்கு தெரியலையா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் இப்ப அதெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்லி உன்கிட்ட சொன்னேன்ல. நீ எதுக்கு வீட்ல சொன்ன? இப்ப என்ன போயிட்டு திரும்பவும் அப்பா கிட்ட சொல்ல போறியா? அப்படின்றாங்க. இல்லைங்க நான் எதுக்கு சொல்ல போறேன் அப்படின்றாங்க. நிறுத்து ஒரு நிமிஷம், உனக்கு இதே பொழப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செந்தில் கோவமா போயிடுறாங்க. மீனா பார்த்தீங்கன்னா கோவமாவும் வராங்க. அப்போ கோமதியும் பார்த்தீங்கன்னா அவங்க ரூம்குள்ளேருந்து வெளியே வராங்க. மீனா கோவமா இருக்கிறத பார்த்த கோமதி பார்த்தீங்கன்னா, ஐயய்யோ! செந்தில் ஒரு வேளை கேட்டிருப்பானோ, அதுக்கு தான் இவ கோவமா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு நிற்கிறாங்க. மீனா கிட்ட வந்துட்டு, உங்க புள்ளகிட்ட நீங்க கேட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு 3 பையனாச்சு, எந்த பையன்கிட்ட கேட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்ட்டு மீனாவை கேட்குறாங்க. செந்தில் கிட்ட தான் கேட்டீங்களா நான் சொன்ன விஷயத்த அப்படின்றாங்க. ஆமாம் மீனா மீனா நான் கேட்டேன் அப்படின்றாங்க. சத்தியம்லாம் வாங்கினேன் தெரியுமா நான் கோயிலில் போயிட்டு அப்படின்றாங்க. ஆமாம் அதெல்லாம் சொன்னாங்க எனக்கு. நீங்கள் கேட்காதீங்க, உங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்கன்னு தான் நான் சொன்னேன். நீங்கள் எதுக்கு கேட்டீங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. ஏன் மீனா இப்படியெல்லாம் கேட்காம விட்டு அவனுக்கு துளுர் விட்டுரும். இப்படி கேட்டு யாராச்சும் மிரட்டி வச்சாதான் அவன் இன்னொரு நாளைக்கு அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன உங்ககிட்ட அவன் சண்டை எதுவும் போட்டானா அப்படின்றாங்க. சண்டையெல்லாம் போடல, எதுக்கு நீ அம்மா கிட்ட சொன்னேன்னு சொல்லி தான் என்னை கேட்டாரு அப்படின்றாங்க. இப்போ பாருங்க இந்த விஷயத்த நீங்க இதோட விட்டுருங்க, வேற யாருக்கிட்டையும் நீங்க சொல்லாதீங்க. யார்கிட்டயும் சொல்லியிருக்கீங்களா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா நான் இதை யாருக்கிட்டையும் சொல்லலை, எனக்கு என்னமோ நிறைய விஷயம் மனசுக்குள்ள வச்சுக்கிறேன், ஆனா இந்த விஷயத்த என்னால் மனசுக்குள்ள வச்சுக்க முடியல மீனா அப்படின்றாங்க. அப்ப நீங்க வேற யார்கிட்டயும் சொல்லியிருக்கீங்களா அப்படின்றாங்க. இல்ல மீனா அப்படின்றாங்க. உங்க வாய் மட்டும் தான் இல்லன்னு சொல்லுது, உங்களோட கண்ணு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்குன்ற மாதிரி தான் சொல்லுது அப்படின்றாங்க. இல்ல மீனா இதுக்கு மேல நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. அங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு அரசியும் ராஜியும் வந்துடுறாங்க. உடனே கோமதி பார்த்தீங்கன்னா, ஏய் மீனா உனக்கு என்ன இன்னைக்கு சமைக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ராஜி பார்த்தீங்கன்னா, பாத்தியா அரசி நம்மளெல்லாம் ஒரு வார்த்தை அத்தை கேட்குறாங்களா, மீனாக்காவை மட்டும் கேட்குறாங்க அப்படின்றாங்க. அதுக்கு கோமதி பார்த்தீங்கன்னா, ஏய் நீங்க இங்கேயே இருக்குங்கடி, அவ இப்பதானே வந்திருக்கா, அதனால தான் கேட்குறேன் அப்படின்றாங்க. என்ன செய்யட்டும் மீனா அப்படின்றாங்க. அதுக்கு மீனா பார்த்தீங்கன்னா, இல்ல அத்தை உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுது அதுவே செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. கோமதியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் ராஜு பார்த்தீங்கன்னா, அக்கா அத்தை ஏதோ ஒரு மாதிரியா இருக்காங்கல்ல அப்படின்றாங்க. என்ன மாதிரியா? எனக்கு எதுவும் தெரியலையே. ஆமா ஏதோ மாதிரியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா அரசி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமைதியா போயிடுறாங்க. ராஜு பார்த்தீங்கன்னா, அக்கா நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்குக்கா எங்க வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏய் அரசி ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல ஓகே தானே அப்படின்றாங்க. அவள் இந்த இதுலேருந்து நம்ம தப்பிச்சோன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு சொல்கிறாங்க. எப்படியோ விடு, அவங்க ஏதாச்சும் பண்ணின்னு போகிறாங்க விடு ராஜு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனா சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குமாரும் கதிரும் பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா பந்தல் போகிறது அது இதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க. அப்போ குமார் கிட்ட சக்திவேல் பார்த்தீங்கன்னா, என்னடா அந்த வீட்டில் யாரும் ஆளை காணும், கதவு மூடி இருக்கு அப்படின்றாங்க. ஏதாச்சும் நிச்சயதார்த்தம் நிப்பாட்டுறதுக்கு ஏதாரும் பிளான் பண்ணி இருப்பாங்கப்பா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சரவணனும் பாண்டியனும் வந்து நிற்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ சக்திவேல் பார்த்தீங்கன்னா, பாட்டை கொஞ்சம் சவுண்டாக வைங்க, பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் ஷாக் ஆகணும், அவங்கெல்லாம் வயிறு எறிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சக்திவேல் பாண்டியனை பற்றி சொல்லின்னு இருக்காங்க. பாண்டியனும் சரவணும் பார்த்தீங்கன்னா எதுவுமே காதில் வாங்கிக்காம உள்ளே போகிறாங்க. அங்கே உள்ளே போனோடனே அரசி பார்த்தீங்கன்னா, அப்பா ஃபுல்லாக சவுண்டுப்பா படிக்கவே முடியல அப்படின்றாங்க. அவங்க ஏதாச்சும் பண்ணின்னு போகிறாங்க விடு சரவணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமைதியாக உக்காடுறாங்க. கதிர் பார்த்தீங்கன்னா அப்போ வேகமாக வராங்க. டேய் எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. இல்லைப்பா பாட்டு சவுண்ட் அதிகமாக இருக்குது, அதுக்கு கம்மியாக வைக்க சொல்லிட்டு வரேன்ப்பா அப்படின்றாங்க. அதுக்கு நீ போய் சொன்னால் மட்டும் அவங்க ஏற்றுக்குவா போகிறாங்க, இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறது நமக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியாதா,
நீ போகாத அமைதியா இருடா அப்படின்னு சொல்றாங்க. உடனே இல்லம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்டயும் சொல்றாங்க. கோமதி பார்த்தீங்கன்னா, டேய் எங்கடா போற இப்ப அப்படின்றாங்க. அதுக்கு பாண்டியன் பார்த்தீங்கன்னா, உங்க அண்ணாவோட வீட்ல தான் பாட்டு சவுண்ட் அதிகமா இருக்காம். அது குறைச்சு வைக்க சொல்லி சொல்லிட்டு வரேன்னு போறான் அப்படின்றாங்க. டேய் அவங்க ஏதாச்சும் வச்சுன்னு போறாங்கடா, நீ அங்கெல்லாம் போகாதடா அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்ற? வீட்ல படிக்க முடியல, எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க. என்னம்மா பண்றது அப்படின்றாங்க. அதுக்கு ராஜி பார்த்தீங்கன்னா, அத்தை நைட் ஃபுல்லா இவங்க தூங்க விட மாட்டாங்க. ஃபுல்லா சவுண்ட் வச்சுட்டு தான் இருப்பாங்க. நான் போயிட்டு எங்க அப்பா கிட்ட வேணுனா சொல்லிட்டு வரவா சவுண்ட் குறைக்க சொல்லி அப்படின்றாங்க. அதுக்கு கோமதி பார்த்தீங்கன்னா, "ஆ ராஜி அதெல்லாம் வேண்டாம் விடு பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "சரி கோமதி நான் போயிட்டு கை கால் அலம்பிட்டு வரேன். எனக்கு சாப்பாடு எடுத்து வை" அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. அப்ப சரவணன் பார்த்தீங்கன்னா, "அப்பா இந்த கல்யாணத்த நிச்சயதார்த்தத்த எப்படியாச்சும் நிப்பாட்டியே ஆகணும்ப்பா" அப்படின்றாங்க. "என்னடா நிச்சயதார்த்தத்த நிப்பாட்டணும்னு சொல்ற?" அப்படின்றாங்க. "குமாரோட நிச்சயதார்த்தம் தான்ப்பா." "ஏன்டா?" அப்படின்றாங்க. "இல்ல மயிலோட அம்மா பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்த நடத்தி வச்சுட்டாங்கன்னா ரொம்ப ஆட்டம் போடுவாங்கப்பா. நம்மள ஏதாச்சும் பிரச்சனையில இழுத்துட்டே இருப்பாங்க" அப்படின்றாங்க. "நம்ம வீட்டு கல்யாணமே ஒழுங்கா நடக்கல. இதுல அடுத்தவங்க வீட்டு கல்யாணத்த போய்யா நம்ம நிறுத்தணும்? டேய் வேலைய பார்றா! அவங்க பிரச்சனை பண்ணா பண்ணின்னு போறாங்க. நம்ம காலம் பூரா அவங்க சைடுருந்து நமக்கு பிரச்சனை வர்றது வந்துனே தான் இருக்கும். அத நம்ம சமாளிச்சு போணும்டா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் போயிடுறாங்க. கோமதி கிட்டயும் பார்த்தீங்கன்னா, சரவணன் சொல்றாங்க, "அம்மா அவங்க ரொம்ப ஆட்டம் போடுவாங்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு கோமதி பார்த்தீங்கன்னா, "டேய் அவங்க ஏதாச்சும் பண்ணின்னு போறாங்க. நம்ம சைடு பிரச்சனைக்கு வந்தா அவங்க அப்பா சொன்ன மாரி நம்ம பார்த்துக்கலாம் விட்றா" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோமதியும் போயிடுறாங்க. ரூம்ல பார்த்தீங்கன்னா, பாய் விரிச்சு போட்டுன்னு இருக்காங்க. பாண்டியனும் கோமதி பார்த்தீங்கன்னா, "இப்படிதான் விரிச்சு போடுவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க விரிச்சு போடுறாங்க. "தண்ணி குடிக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல வேண்டாம்." "ஏன் கோமதி இன்னைக்கு என்ன நீ ஒரு மாற்றமா இருக்க? என்ன விஷயம்? ஏதாச்சும் என்கிட்டருந்து மறைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. "சரி போயிட்டு படுத்துன்னு தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்றாங்க. கோமதியும் பார்த்தீங்கன்னா, "சரிங்க நீங்களும் படுத்துன்னு தூங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் படுக்க போறாங்க. இந்த விஷயத்த நம்ம கேட்டதுலருந்து நம்மளால மனசு ஏத்துக்கவே முடியலையே! இவர்கிட்ட நம்ம சொல்லலாமா? வேணாவா? அப்படின்னு சொல்லிட்டு கோமதி யோசிச்சுன்னு இருக்காங்க. ஒரு நாளைக்கு அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா, "நீ ஏன் சொல்லலன்னு?" சொல்லிட்டு நம்மகிட்ட சண்டை போடுவாரு. இப்ப என்ன பண்றது? இல்ல அவர்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோமதி "என்னங்க தூங்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியன் பார்த்தீங்கன்னா, "யாரு 10 நிமிஷத்துலயே தூங்கிடுவாங்க. தூங்கல சொல்லு கோமதி என்ன விஷயம்?" அப்படின்றாங்க. "இல்ல உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்" அப்படின்றாங்க. "என்ன விஷயம்? சொல்லு கோமதி" அப்படின்றாங்க. "இல்ல நான் சொன்னா இந்த விஷயத்துக்கு நீங்க கோவப்பட மாட்டேன்னு சொல்லி சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன்" அப்படின்றாங்க. "நீ சொல்ற விஷயத்த பொறுத்து தான் நான் கோவப்படுறதா, படுறது இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியும். நீ ஃபர்ஸ்ட்டு விஷயத்த சொல்லு" அப்படின்றாங்க. "இல்ல நீங்க கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சத்தியம் பண்ணுங்க" அப்படின்றாங்க. "என்ன இவ சத்தியம் பண்ணு, அது பண்ணுன்னு சொன்னிருக்கா? ஃபர்ஸ்ட்டு விஷயத்த சொல்லு" அப்படின்றாங்க. "இல்லைங்க, இங்க மீனா உடம்பு சரியில்லாம வீட்டுக்கு வந்தா இல்ல. பார்த்தீங்கன்னா, மீனாக்கும் செந்திலுக்கும் பிரச்சனை. நான் கேட்கலான்னு சொல்லி கேட்கும்போது தான் விஷயம் வெளிய வந்துச்சு" அப்படின்றாங்க. "ஏய்! நீ சும்மா எல்லாத்துக்கும் முந்திரி கொட்டை மாரி முந்திப்பியா? ஆம்படியா பொண்டாட்டி பிரச்சனைன்னா அவங்களே தீர்த்துக்கிறாங்க. நீ எதுக்கு போயிட்டு அவங்கள கேட்ட?" அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாங்க. "இல்லைங்க, நான் கேட்ட பின்னாடி தான் எவ்வளோ பெரிய விஷயம் வெளிய வந்துச்சு" அப்படின்றாங்க. "அவ்ளோ பெரிய விஷயம்னா என்ன விஷயம் வெளிய வந்துச்சு? சொல்லு கோமதி" அப்படின்றாங்க. "இல்ல நான் சொல்லுவேன் நீங்க கோவப்படக்கூடாது" அப்படின்றாங்க. "ஃபர்ஸ்ட்டு விஷயத்த சொல்லு கோமதி" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. "இல்லைங்க நம்ம செந்தில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்ல லஞ்சம் வாங்கியிருக்கானாம்" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. பாண்டியன் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயி நிக்கிறாங்க. இந்த மாரி தான் முடிச்சிருக்காங்க. நாளைக்கோட எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, பாண்டியன் பார்த்தீங்கன்னா செந்தில் கிட்ட லஞ்சம் வாங்கியிருக்கு. அந்த லஞ்சம் வாங்குன பணத்த பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயத்துக்காக நீ எவ்வளோ வாங்குன, அவ்வளோ பணத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயத்துக்காக நீ செலவு பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்தாவா, இல்லன்னா இந்த வீட்டுக்குள்ள வராத அப்படின்ற மாரி நடக்குன்றத நம்ம அடுத்து வர எபிசோட்ல பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க.